Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் யூசர்ஸ் காமனாக ஃபேஸ் பண்ணுற இன்டர்நெட் இஷ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 100 Mbps, 150 Mbps, 300 Mbps அண்ட் 500 Mbps மாதிரியான இன்டர்நெட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்கள் ப்ரௌசிங் அண்ட் டவுன்லோடிங் பண்ணும்போது இன்டர்நெட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அண்ட் சில யூசர்ஸ் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போதும் ஸ்லோ இன்டர்நெட் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டமுடைய சர்ச் மெனுவில் gpedit.msc இல்லைனா எடிட் குரூப் பாலிசின்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் என்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நெட்வொர்க் என்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெட்வொர்க் ஃபோல்டருக்குள்ளே QoS பாக்கெட் ஷெடியூலர் என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே லிமிட்டட் ரிவர்சபிள் பேண்ட்விட்த் என்ற ஃபோல்டரை எடிட் பண்ணுங்கள். ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த ஃபைல் நாட் கான்ஃபிகர்ன்ற செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே எனேபிள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேண்ட்விட்த் லிமிட்டை 80லேருந்து 90% செட் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணுறதால இன்டர்நெட்டுடைய பேண்ட்விட்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்ததாக செட்டிங்ஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஸ்க்ரீனில் கேமிங் என்ற செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே டர்ன் ஆன் ஆகிருக்கிற கேம் பாரை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்ததாக டர்ன் ஆன் ஆகிருக்கிற கேம் மோட் ஆப்ஷனையும் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்ததாக செட்டிங்ஸில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் கனெக்டட் இன்டர்நெட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் செட் ஆஸ் மீட்டட் கனெக்ஷன் என்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் என்னபிளாக இருக்கிறதால சிஸ்டமில் லிமிட்டட் பேண்ட்விட்த் தான் வரும். அதனால் இன்டர்நெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால் செட் ஆஸ் மீட்டட் கனெக்ஷன் என்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்ததாக செட்டிங் ஸ்க்ரீனில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் விண்டோஸ் அப்டேட்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தால் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி விண்டோஸ் அப்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சிஸ்டமை யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் விண்டோஸ் அப்டேட் டவுன்லோட் ஆகிட்டு இருந்தால் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால் விண்டோஸ் அப்டேட் ஏதாவது பெண்டிங் இருந்தால் விண்டோஸ் அப்டேட் பண்ணிவிட்டு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இன்டர்நெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்ததாக சர்ச் ஸ்க்ரீனில் ncpa.cpl ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதால சிஸ்டமுடைய நெட்வொர்க் கனெக்டட் செட்டிங்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் கனெக்டட் இன்டர்நெட்டுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 உடைய ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த ஐபி ஸ்க்ரீன் எம்டியாக தான் இருக்கும். பட் இங்கே ஏதாவது ஐபி அட்ரஸ் ஏதாவது அசைன் ஆகிருந்தால் ஐபி அட்ரஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். பட் ஸ்டில் இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்தால் டிஎன்எஸ் செக்ஷனில் ப்ரிப்பேர் டிஎன்எஸ் சர்வர் 1.1.1.1 அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டிஎன்எஸ் சர்வர் 1.1.0.0ன்னு செட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஎன்எஸ் செட்டிங்கை உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணுறதால இன்டர்நெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததாக கனெக்டட் இன்டர்நெட்டுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் கான்ஃபிகர் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பவர் மேனேஜ்மெண்ட் என்ற செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே டிஃபால்ட்டாகவே அலோவ் த கம்ப்யூட்டர் டு டர்ன் ஆஃப் திஸ் டிவைஸ் டு சேவ் பவர் என்ற ஆப்ஷன் எனபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எனபிளாக இருக்கிறதால உங்களுடைய சிஸ்டம் ஐடலாக இருக்கும்போது, அதாவது லாக்காக இருக்கும்போது சிஸ்டமுடைய பவர் கன்சியூம் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வைஃபை டிசேபிள் ஆகும். திரும்பவும் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை வேக்கப் பண்ணும்போது மட்டும் தான் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். அதனால் இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக அட்வான்ஸ் செக்ஷனில் 80.11a/b/gன்ற ஒயர்லெஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டூயல் பேண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பட் இந்த ஆப்ஷன் எல்லா சிஸ்டம்ஸ்லுமே அவைலபிளாக இருக்குமானா கிடையாது. டிஃபால்ட்டாகவே 802.11n/ac ஆப்ஷன் தான் இருக்கும். 802.11n/ac ஆப்ஷன் மட்டும் உங்கள் சிஸ்டமில் அவைலபிளாக இருந்தால்
உங்களுடைய சிஸ்டம் 2.4 GHz மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். 5 GHz சப்போர்ட் பண்ணாது. 802.11a/b/g இருந்தால் மட்டும்தான் 5 GHz இன்டர்நெட் சப்போர்ட் பண்ணும். அதனால் இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருந்தால் டூயல் பேண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். கமெண்ட் ஸ்க்ரீனில் மெட்டே ஸ்பேஸ் வின்ஷாக் ஸ்பேஸ் ரீசெட்ன்ற கமெண்டை ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த கமெண்டை ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டமை கண்டிப்பாக நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நெட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய இன்டர்நெட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.